வணக்கம். நான் தான் உங்கள் தமிழாசிரியர். என் பெயர் வித்யா. நம்ம இன்னைக்கு என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் கும்மி. தமிழ் கும்மி அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம 5th ஸ்டாண்டர்ட், அதாவது 5ஆம் வகுப்புலேயே நம்ம வந்து நாட்டுப்புற கலைகள் அப்படின்ற ஒரு பாடத்தில் நம்ம எல்லா கலைகளை பற்றியும் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது கரகாட்டம், வில்லுப்பாட்டு, கும்மி பாட்டு இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அது மாதிரி தான் இந்த தமிழ் கும்மி அப்படின்றதும். பாருங்க, தமிழ் கும்மி அதாவது இது என்ன அப்படின்னா, பெண்கள்லாம் கூட்டமாக சேர்ந்து ரவுண்டாக கீழே குனிந்து நிமிந்து கைத்தட்டி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாடலை ஒன்று பாடி அவங்க இந்த கும்மி அடிப்பாங்க. அதுதான் இந்த தமிழ் கும்மி. நீங்கள் இந்த படத்தில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். என்ன பண்ணுவாங்க பெண்கள், அதாவது கன்னி பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இளம் பெண்கள் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூடி, அதாவது வட்டமாக கீழே குனிந்தும் நிமிந்தும் 2 கைகளையும் தட்டியும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கும்மி அடிப்பாங்க. இதுதான் கும்மி பாட்டு. இது எதுக்கு அப்படின்னா, ஒரு பாடல்களை பாடி அந்த பாடல்கள் மூலமாக சில கருத்துக்களை வெளிப்படுத்துறதுக்காக இந்த கும்மி பாட்டு கும்மி அடிப்பாங்க. இது பெண்களுக்கான ஒரு கும்மி பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கும்மி அப்படின்றது அதாவது தமிழ் கும்மி அப்படின்றது யார் எழுதியிருக்கா அப்படின்னா பெருஞ்சித்திரனார் அப்படின்றவர் தான் எழுதியிருக்காரு. இந்த தமிழ் கும்மி யார் எழுதியிருக்கா அப்படின்னா பெருஞ்சித்திரனார் எழுதியிருக்காரு. அதாவது தமிழோட பெருமையை இந்த கும்மி பாட்டின் மூலமாக சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்கா? பெருஞ்சித்திரனார். ஆசிரியர் பேர் பெருஞ்சித்திரனார். இவரோட இயற்பெயர் அப்படின்னா மாணிக்கம். இவரோட இயற்பெயர் என்ன? மாணிக்கம். இவர் வந்து பாவலேறு என்னும் சிறப்பு பெயரால் இவரை அழைக்கப்படுறாங்க. என்ன பேர்? பாவலேறு அப்படின்ற இவரோட சிறப்பு பெயர். அதுக்கடுத்துதான் கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான நூல்களையும் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இயற்றியிருக்காரு. அதுக்கடுத்தது தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களையும், அதாவது இதழ்கள்னா நம்ம சொல்லுவோம், பத்திரிகை சொல்லுவோம் இல்லையா, செய்தித்தாள், அந்த இதழ்களையும் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இவர் நடத்தியிருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தனித்தமிழோட தமிழ் உணர்வையும் பரப்புறதுக்காக இவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பரப்பிய பாவலை, அதாவது தமிழ் உணர்வை எல்லாருக்கும் ஊட்டணும், தமிழை பற்றி தமிழ் மொழியோட சிறப்பை பற்றி எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தமிழ் உணர்வை பரப்பியவர் தான் இவர், இந்த பாவலர். இவர் பேர் என்ன? பெருஞ்சித்திரனார். இவருடைய இயற்பெயர் மாணிக்கம். இந்த பாடல், அதாவது நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா தமிழ் கும்மி, இந்த பாடல் வந்து கனிச்சாறு அப்படின்ற நூலில் தான் இடம்பெற்றிருக்கு. என்ன பாடலில்? கனிச்சாறு அப்படின்ற பாடலில் தான் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு. இது வந்து 8 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. இந்த பாடல் வந்து என்ன பண்ணி, இதுவும் இந்த பாடலும் தமிழ் உணர்வு வந்து நிறைந்த பாடல்கள் தான். தமிழ் உணர்வை மக்களுக்கு ஊட்டுறதுக்காக தான் இந்த பாடல் முழுவதுமாகவே இவர் எழுதியிருக்காரு. என்ன பற்றி பார்த்துட்டு இருக்கோம்? தமிழ் கும்மி. ஆசிரியர் யார்? பெருஞ்சித்திரனார். அவருடைய இயற்பெயர் என்ன? மாணிக்கம். சரி, இவர் என்ன நூல்கள்லாம் எழுதியிருக்காருன்னு பார்த்துருக்கோம். அதுக்கடுத்தது இது எந்த தொகுதியிலிருந்து வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம தமிழ் கும்மி அப்படின்ற பாடல் மூலமாக இவர் என்ன கருத்தை சொல்ல போகிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாமா? தமிழ் கும்மினா முதல்ல என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? அதாவது தமிழ் உணர்வை மக்களுக்கு ஊட்டுவதற்காக நம்ம தாய்மொழியாகிய தமிழ் மொழியை சிறப்பித்து இந்த பாடலில் கூறியிருக்காரு. முதல்ல கும்மினா நம்ம என்ன சொன்னோம்? கீழே குனிந்து நிமிந்து பெண்கள் எல்லாரும் கூடி வட்டமாக கும்மி அடிக்கிறது, அதுதான் கும்மி. பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம பாடலை பார்க்கலாமா? பாருங்க. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி. நம்ம இது ஒரு பாடல் கூட இருக்குது, நம்ம திரைப்பட பாடலாகவும் வந்திருக்கு. இந்த பாடல் நீங்கள் கேட்டிருப்பீங்க. கொட்டுங்கடி கும்மி அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் கூட வந்திருக்கு, நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதுதான் இது. அந்த பாடல்லேருந்து, இந்த பாடல்லேருந்து ஒரு சில வரிகள் தான் அதில் வந்திருக்கும். இதில் பாருங்க. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல் 4 வரியில என்ன சொல்றாரு அப்படின்னா, இளம் பெண்களே ஓடி வாங்க, நம்மளோட தமிழோட சிறப்பை பாடி 8 திசையிலையும் கேட்குற மாதிரி நீங்கள் கைத்தட்டி பாராட்டி நீங்கள் இந்த பாடலை பாடுங்க. எப்படி இருக்கணுமா? 8 திசைக்கும் கேட்கணும், அந்த மாதிரி நீங்கள்
சொல்லுங்க. சத்தமா நீங்க கை கொட்டி நம்ம தமிழோட இந்த தமிழ் மொழியாகிய தமிழ் நம்மளோட தாய்மொழியாகிய தமிழ் மொழியோட சிறப்பு 8 திசையிலையும் கேட்குற மாதிரி நீங்க கை கொட்டி பாடுங்க அப்படின்னு தான் முதல் 4 வரியில சொல்றாரு பாருங்க. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் 8 திசையிலும் 8 திசையிலும் சொன்னோம் இல்லையா, 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. அதான் நம்மளோட தமிழ் மொழியோட அந்த உணர்வு, அந்த தமிழ் மொழியோட சிறப்பு 8 திசையிலையும் பரவுற மாதிரி என்ன பண்ணணும், நீங்க கும்மி கொட்டுங்க அப்படின்னு சொல்லி தான் முதல் 4 வரியில சொல்றாரு. அதுக்கு அடுத்ததா பாருங்க. ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம் பெரும் ஆழி பெருக்கிருக்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். என்ன சொல்றாரு அப்படின்னா, ஊழி பல நூறு சொல்லியிருக்காரு இல்லையா, அதாவது பல ஆண்டு காலமாக நம்மளோட தமிழ் இந்த 4 வரியில என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா தமிழ் மொழியோட சிறப்பை சொல்றாரு. இந்த 4 வரியில என்ன சொல்றாரு, தமிழ் மொழியோட அதாவது மொழி சிறப்பை சொல்றாரு. பல 100 ஆண்டுகளை வந்து நம்ம தமிழ் மொழி கண்டது அப்படின்னு சொல்றாரு. அதான் சொல்றாங்க பாரு, ஊழி பல 100 ஊழி பல 100 கண்டதுவாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இதுதான் பல 100 ஆண்டுகளை கடந்து வந்த மொழி தான் என்னவா நம்மளோட தமிழ் மொழி அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாருங்க. அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம். என்ன சொல்றாங்கன்னா, அறிவு ஊற்றாகிய நூல்களை பல நூல்களை கொண்டதுவாம் இந்த தமிழ் மொழி. இப்ப இந்த புத்தகத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா நூல் நூல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. நம்ம தமிழ்ல படிக்கும்போது நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், நூல் நூல் நூல்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி நூல்னு சொல்றாங்க, ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, நம்ம தமிழர்கள் ஏன் அந்த நூல் அப்படின்னு இந்த புத்தகத்துக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது ஒரு ஊசியில வந்து நூலை நுழைத்து அதை நம்ம வந்து துணியா இருக்கிறத என்ன பண்றோம், ஆடையா வடிவமைக்கிறதுக்கு என்ன பயன்படுது, நூலால தைக்கிறோம் இல்லையா. அந்த நூலால தைக்கும் போது சாதாரணமா துணியா இருந்த அந்த துணி வந்து எப்படி வருது, வடிவமைத்து ஆடையா மாறுது இல்லையா. அது மாதிரி தான் இந்த தமிழ் புத்தகங்கள், அதாவது அதை தான் நூல்னு சொல்லியிருக்காங்க, தமிழ் புத்தகங்கள். அதை ஏன் நூல் அப்படி சொல்றாங்கன்னா, அதை நம்ம படிக்கும்போது அது நம்ம காதுனுள் நுழைந்து, அதனாலதான் நூல் சொல்லிடுறாங்க இல்லையா. ஊசி நூல் எப்படி நுழைந்து நூல் எப்படி ஆடை வடிவமைக்குதோ அது மாதிரி இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய அந்த செய்தி நம்ம காதுனுள் நுழைந்து நம் மனதிற்குள் சென்று நம்மளை என்ன பண்ணுது, நம்மளோட திறமைய வளர்க்குது. அதனாலதான் பல நூல்களை கற்றால் நம்மளோட அறிவு வளரும் சொல்லியிருக்காங்க இல்லையா. அதனாலதான் இதை நூல் நூல் நூல்னு நம்மளோட தமிழ் புத்தகங்களுக்கு சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப நம்ம அது நமக்கு வேண்டாம், நம்ம பாடலுக்கு போலாமா. நீங்க இதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்றேன். இப்போ புத்தகங்களை ஏன் நூல் நூல்னு கேட்டா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. சரி, நம்ம இப்போ பாடலுக்கு போலாம் வாங்க. ஊழி பல 100 கண்டதுவாம் சொன்னோம் இல்லையா. ஊழி பல ஆண்டுகளை கடந்து வந்த நூல், அதாவது பல ஆண்டுகளை கடந்து வந்த மொழி தான் நம்மளோட தமிழ் மொழி. அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம், அதாவது அறிவு ஊற்றாகிய நூல்கள் பல நூல்களை கொண்டதுதான் என்னவா நம்மளோட தமிழ் மொழி. பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலைத்து நின்றதுவாம். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த கடல் சீற்றம் நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, சுனாமி இந்த மாதிரிலாம் வந்து நிறைய நம்ம நாட்டுல சேதம் அடைஞ்சது இல்லையா. அந்த மாதிரியான அந்த சேதத்திலையும் நம்ம இந்த மொழி என்ன பண்ணலையா, அழியாம நிலைத்து நிற்குது அப்படின்னு இந்த 4 வரியில என்ன சொல்றாருன்னா மொழியோட சிறப்பை தான் சொல்றாரு. ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலைத்து நின்றதுவாம். அதான் எவ்வளோ பெரிய சீற்றம் வந்தாலும் அதுல எல்லாமே நம்மளோட தமிழ் மொழி என்ன ஆயிடுச்சான், கடந்து அழியாம இன்னைக்கு வரைக்கும் நிலைத்து நிற்கிறது எதுன்னா நம்மளோட தமிழ் மொழி அப்படின்னு இந்த 4 வரியில சொல்றாரு. அதுக்கு அடுத்ததா பாருங்க. பொய் அகற்றும் உள்ள பூட்டறுக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் உயிர் மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும். என்ன சொல்றாரு அப்படின்னா, பொய் அகற்றும் அப்படின்னா, பொய் அகற்றும்னா என்ன, பொய் அதாவது பொய் சொல்றாங்க இல்லையா, அந்த பொய்யை வந்து நம்ம தமிழ் மொழி என்ன பண்ணுதான், அகற்றுது அப்படின்னு சொல்றாங்க. பொய் அகற்றும் அப்படின்னா பொய்யை வந்து நம்ம தமிழ் மொழி அகற்ற மொழி நம்ம தமிழ் மொழி அப்படின்னு சொல்றாரு. உள்ள பூட்டறுக்கும் அப்படின்னா என்னன்னா, உள்ளம் அதாவது உள்ளத்துல இருக்கக்கூடிய அறியாமை,
அறியாமையில நிறைய பேர் எது சரி எது தப்புன்னு கூட படிக்காதவங்கலாம் அறியாமையில் இருக்காங்க இல்லையா, அந்த அறியாமைன்ற அந்த பூட்டை வந்து அறுக்குது. எது அறுக்குது? நம்மளோட தமிழ் மொழி அப்படின்றது தான் உள்ள பூட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து பாருங்க, அன்பு பூண்டவரின் இன்பம் பாட்டிருக்கும். அதுல என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, இன்பம் தரும் பாடல்கள், அதாவது அறிவு நிறைந்தவர்களோட அன்புடையவர்களோட பாடல் இதுல இருக்கும். இன்பம் பாட்டு இருக்கும் இருக்கு இல்லையா, அதான் சொல்றாங்க. அறிவு நிறைந்தவரோட அன்புடையவரோட பலரின் இன்பம் தரக்கூடிய பாடல்கள் நிறைந்த மொழி தான் நம்ம தமிழ் மொழி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கடுத்தது, உயிர் மெய்ப்புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, உயர்ந்த அறத்தை தரும் மொழி. அதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, அறமேன்மை, அறமேன்மைன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. உயர்ந்த அறத்தை தரும் மொழி நம்ம தமிழ் மொழி. அதுக்கடுத்தது, இந்த மேதினி வாழ் வழி காட்டியிருக்கும் அப்படின்றாரு இல்லையா. அந்த சிறந்த வழிகளை காட்டும் மொழி, அதாவது என்ன சொல்றாங்கன்னா, சிறந்த மேதினி அப்படின்னா உலகம், இந்த உலகம் முழுவதும் சிறந்த வழிகளை காட்டும் மொழி தான் நம்ம தமிழ் மொழி. மேதினினா என்ன? உலகம். உலகம் முழுவதும் சிறந்த வழியை காட்டுற மொழி தான் எது அப்படின்னா நம்மளோட தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி இந்த பாடலை முடிக்கிறாரு. மறுபடியும் நான் பாடலை ஒரு வாட்டி படிக்கிறேன், நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு இந்த வீடியோவை நீங்கள் நிறுத்தாமல் முழுவதும் பார்க்கணும். பார்த்துட்டு பாடம் முடிந்ததுக்கு பிறகு இந்த பாடலை எழுதி பாருங்கள், படித்து பாருங்கள், பாடி பாருங்கள். இப்போ நான் ஒரு வாட்டி இந்த பாடலை படித்து காட்டுறேன், நீங்கள் கவனித்து கேளுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எழுதி பாருங்கள். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி, ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றினும் நூல் பல கொண்டதுவாம், பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம், பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும், உயிர் மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் தமிழ் மொழியோட சிறப்பை தான் சொல்கிறாரு. அதுக்கடுத்ததான் பாடலின் பொருள் நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, அதுதான் அதில் பாடலின் பொருளாக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஒரு வாட்டி நான் படிக்கிறேன், நீங்கள் காதில் கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இதை படித்து பாருங்கள். இளம் பெண்களே, தமிழின் புகழ் 8 திசைகளிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிப்போம். முதல் 4 வரியில் சொன்னோம் இல்லையா, அதை தான் சொல்லியிருக்காரு. இளம் பெண்களே வாங்க, 8 திசையிலையும் நம்மளோட இந்த தமிழ் மொழியை பரவுற மாதிரி வந்து கும்மி அடிங்க அப்படின்னு சொல்கிறாருன்னு சொன்னோம் இல்லையா, அதை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், அடுத்த 4 வரியில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பல 100 ஆண்டுகளை கண்டதும் நம்மளோட தமிழ் மொழி தான், அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி. அறிவு ஊற்றாகிய பல நூல்களை கொண்ட மொழி நம்மளோட தமிழ் மொழி. பெரும் கடல் சீற்றங்கள் கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி நம்மளோட தமிழ் மொழி. என்ன சொல்கிறாங்க, நான் சொன்னேன் இல்லையா, எவ்வளவோ சீற்றங்கள் வந்தாலும் அந்த சீற்றத்தினால என்ன ஆகலை, நம்மளோட தமிழ் மொழியை அழியாமல் காத்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது தான் சொல்கிறாங்க. எதாலும் நம்ம மொழி என்ன பண்ண முடியாது, அழிக்க முடியாது அப்படின்றது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்தது, தமிழ் பொய்யை அகற்றும் மொழி, அது மனதின் அறியாமையை நீக்கும் மொழி. நம்ம சொன்னோம் இல்லையா, பொய் அகற்றும் மொழியும் நம்ம தமிழ் மொழி தான். உள்ள பூட்டு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதான் அறியாமையையும் நீக்கிற மொழி நம்மளோட தமிழ் மொழி. அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி சொன்னோம் இல்லையா, அன்புடைய பலரோட பாடல்கள் நிறைந்த மொழி தான் நம்மளோட தமிழ் மொழி. உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி, உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி. உயர்ந்த அறத்தை தரும் மொழி, உயர்ந்த அறத்தை தரும் மொழி. இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளை காட்டும் மொழி தமிழ் மொழி. இந்த உலகை சிறந்த வழிகளையும் காட்டும் மொழி நம்மளோட தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி நம்மளோட தமிழ் மொழியோட சிறப்பை தான் இந்த தமிழ் கும்மி
அப்படின்ற இந்த பாடல்ல இவர் கூறியிருக்காரு. இப்போ இந்த பாடல் வந்து நான் யார் எழுதினது? பெருஞ்சித்திரனார். அவரோட பெயர், அவரோட இயற்பெயர் மாணிக்கம். அவரோட நூல்கள்லாம் நம்ம பார்த்தோம். இவர் வந்து இந்த தமிழ் மொழியோட சிறப்பை தான் இந்த தமிழ் கும்மி அப்படின்ற ஒரு பாடலை நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. இப்போ நான் வந்து இந்த பாடலை பற்றி உங்களுக்கு நான் படித்து காட்டுறது இல்லை கருத்து விளக்கம் சொன்னது எல்லாமே உங்களுக்கு நன்கு புரிந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வகுப்பில் வேற ஒரு தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.